Welcome to my new video. நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட். என் பேர் கணேஷ்ராஜ். ஸோ நம்ம ஆல்ரெடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 1 பார்த்துருந்தோம். நீங்கள் ரொம்ப பேர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்காக ரீசனிங் ப்ராக்டிஸ் செட் 2. ஸோ இன்றைக்கும் நான் நிறையா PYQs கொஷின் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கேமரா கேன்சல் பண்ணியிருந்தேன், ஏன்னா அப்போ தான் என்னால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன இங்கே பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு பர் கொஷின் ஒரு நிமிஷம் தருவேன். எல்லாமே இங்கே இருக்கிறது PYQs தான். ஓகேயா, எதுவுமே சும்மாலாம் எடுத்ததில்ல, எல்லாமே PYQ கொஷின்ஸ். உங்களுக்கு ஒரு நிமிஷம் தருவேன். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. பை சான்ஸ் உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னு அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஓகே, நானும் அதை சால்வ் பண்ணி காமிப்பேன். ரைட்டா, நானும் உங்களை மாதிரி தான் இப்போ சால்வ் பண்ண போகிறேன். நானும் உங்களோட தான் நோட் புக் எடுத்து உட்காந்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் நோட் புக்கும் பென்னும் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் இப்போ என் ஃபோட்டோவை மட்டும் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் என் வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கொஷின் நம்பர் 1 ஆரம்பிக்கலாம். ஸோ நான் டைம் நம்மளுக்கு இங்கே கம்பேரிஷன் பண்ணி சொல்லணும். ரைட்டா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். 25:47. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணோம்னா, இது ஒரு CPO PYQ கொஷின். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம இங்கே 25, 144, 47 இதுக்கு இந்த மூணுக்கும் என்ன நம்பர் ரிலேஷன் இருக்கோ அதே மாதிரி ஆப்ஷன் நம்பர் ABC அப்புறம் D, இந்த 3-4லையும் நம்ம கம்பேர் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்லணும். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 15 செகண்ட்ஸ் தான் இன்னும் ரிமைனிங். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே கொஷின் SSC கொஷின்னால இங்கே இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் நம்பரே. So last 5 seconds. So time up guys. So by chance நீங்கள் ஆன்சர் பண்ணினீங்கன்னா சூப்பர். நான் இப்போ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிஷன் கேட்டுருந்தேன் இந்த நம்பரோடு 25, 144 அப்புறம் 47. ரைட்? இப்போ இதை நான் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ தான் எனக்கு எழுத ஈஸியாக இருக்கும். ஸோ 25, 144 அப்புறம் 77. இப்போ 25 + 47 நான் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் 5 + 7 12, 2 மிச்சம் 1, 4 + 2 6 + 1 7, 72 வருதா? இப்போ 72வை திருப்பி ப்ளஸ் பண்ணி பாருங்கள். 72 + 72, 2 + 2 4, 7 + 7 14. ஐ கெஸ் உங்களுக்கு நடுவில் இருக்க ஆன்சர் 144 தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு 25யும் 47யும் இங்கே ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பரே திருப்பி ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நடுவில் இருக்க ஆன்சர் கிடச்சிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்டான ஆன்சர் இங்கே ஆப்ஷன் நம்பர் B தான் இங்கே ரைட்டான ஆன்சர். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சொல்லிடுறேன். 19 + 20 = 39. ரைட்டா? 39 + 39 9 9 18 அப்புறம் மிச்சம் 1, அப்புறம் 3 + 3 6 + 1 7. ஸோ நம்மளுக்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் 98க்கு ஆப்ஷன் நம்பர் B. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ நான் டைமர் மேலே எடுத்துட்டு டைம் ரீசெட்டும் பண்ணியாச்சு. 2 நிமிஷம் நான் கொஞ்சம் கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 95. ஸோ இது அப் அண்ட் டவுன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். ஸோ இது ஆல்ஃபாபெட்டிக் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம். ஃப்ளவருக்கும் இந்த ரெண்டாவதுக்கும் என்ன கம்பேரிஷன் இருக்குன்னு சொல்லணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் 15 செகண்ட்ஸ். ஸோ எனக்கு இது ஆன்சர் கிடச்சிருச்சு. என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ பை சான்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, இது ஒரு PYQ கொஷின் SSC CPO. ஸோ டைம் அப் ஆகும்போது லாஸ்ட் 2 செகண்ட்ஸ். ஸோ டைம் அப் காய்ஸ். ஸோ 1 minute மேக்ஸிமம் சாரி ரீசனிங் குறைஞ்சது நீங்கள் 1 நிமிஷம் தர்றதே மேக்ஸிமம். ஓகேயா?
ஸோ நான் பார்க்க முடியுது இது ஒரு சிபி அவுட் கொஷின். ஸோ நம்ம இங்கே முதல்ல கம்பேரிஷன் பார்த்துடலாம். எஃபோர்ட் ஆப்போசிட் என்ன, இப்போ நீங்கள் ஏயை 1ன்னு எடுத்தீங்கன்னா அப்போ ஆப்போசிட்டில் என்ன எழுதுவீங்க, ஜெட்டை நீங்கள் 1ன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி பியை இங்கே 2ன்னு எழுதுனீங்கன்னா வையை இங்கே 2ன்னு எழுதுவீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வையோட் நம்பர் இங்கே நம்மளுக்கு 6 வருது. அதே நீங்கள் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா யூட் நம்பர் 6 வரும், இங்கே 6 வரும், ரைட். அப்போ ஜேயூட் நம்பர் என்ன வரும், ஜேயூட் நம்பருக்கு நம்மளுக்கு 10. அப்போ ஜேயூட் ஆப்போசிட் என்ன வரும், ஜேயூட் 10 ஆப்போசிட் க்யூ வரும். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் க்யூ 4லேயுமே இருக்குது. ஸோ க்யூவை நம்ம எலிமினேட் பண்ண முடியாது. அதே மாதிரி எல்லேருந்து ஓக்கு போகும்போது ஸோ எல் விட் ஆப்போசிட் ஓ, அப்போ ஏ விட் ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு ஜெட் வருது, ரைட். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் பி கேன்சல் ஆகிடுது, ஓகேயா. அடுத்தது டபிள்யூலேருந்து நம்ம இங்கே டிக்கு போகிறோம், ரைட். அப்போ டபிள்யூலேருந்து டபிள்யூட் ஆப்போசிட் டி, சாரி டபிள்யூட் ஆப்போசிட், ஐ திங்க் நான் தப்பாக எழுதிட்டேன். டபிள்யூட் ஆப்போசிட் எல்லா டியா, நான் தப்பாக மார்க் பண்ணுறேன்னா, ஓகே சாரி நான் தப்பாக மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஓவுட் ஆப்போசிட் தான் எல், ஓகேயா. ஸோ இங்கே 3வது இங்கே 3வது, அப்போ ஓவுட் ஆப்போசிட் எல்னா இங்கே எஸ் விட் ஆப்போசிட் என்ன வரும்னு பாருங்கள். எஸ் விட் ஆப்போசிட் நம்மளுக்கு ஹெச் வரும். ஸோ இங்கே ஆப்ஷன் நம்பர் டியும் நம்மளுக்கு கேன்சல் ஆகுது, ஓகேயா. ஸோ அடுத்தது டபிள்யூலேருந்து நம்ம டிக்கு போகிறோம். டபிள்யூலேருந்து டபிள்யூ நம்பர் என்ன நம்மளுக்கு 23 வரும். அதே இது ஆப்போசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிக்கு 23 வரும். அப்போ எம் விட் ஆப்போசிட் என் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஏன்னா இங்கே QZH அப்புறம் N இருக்குது, ஆனால் இங்கே QZHM இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் சி கேன்சல் ஆகிடுது. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் ரைட் ஆன்சர். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு 2 கொஷின் ரைட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கொஷின் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ சேம் 1 minute ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ guys, time's up. ஸோ இது ரைட்டான ஆன்சர் நம்மளுக்கு ஓகே. ஸோ இது ரைட் ஆன்சர் நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் சி. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா 16 to 68 கம்பேரிசன் பண்ணும்போது 28க்கு கம்பேரிசன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் நம்பர் சி வரும். ஐ திங்க் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 97. ஸோ இது சேம் வேர்ட் கொஷின். ஐ திங்க் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்புகிறேன். ஏன்னா இது வேர்ட் கொஷின் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும், தெரியலன்னா விட்டுட்டு போக வேண்டியதான். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒன்லி 30 minutes 30 seconds தான். ஸோ எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் சர்ஜன்னா நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறவங்க தெரியும். இப்போ நான் ஸ்கேல்பல் நான் சொல்ல மாட்டேன் இப்போ. ஸோ கமான், லாஸ்ட் 4 seconds guys. ஸோ டைம்ஸ் அப். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் புரியலான்னா இங்கே நான் சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி இதுவும் ஒரு சிபி அவுட் கொஷின் தான். ஸோ சர்ஜன்னா யார், ஃபர்ஸ்ட் சர்ஜன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. சர்ஜன்னா நார்மலி ஆப்ரேஷன் பண்ணுறவங்கள தான் நம்ம சர்ஜன்னு சொல்லுவோம், ஓகேயா. ஸோ சர்ஜன்னா எப்படி, ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியோ யாருன்னு சொல்லுவோம், யார் ஹார்ட்டுக்கு பார்ப்போம்னா உங்களுக்கு கார்டியோன்னு சொல்லுவோம். நியூரோனா நரம்புக்கு பார்க்குறவங்கள நியூரோன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு வகை இருக்குது, ஓகே. அதில் சர்ஜன்னா நார்மலாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ சர்ஜனுக்கு இங்கே முக்கியமாக என்ன தேவை, ஸ்கேல்பல் தேவை. ஸ்கேல்பல்னால் ஒரு கத்தி மாதிரி இருக்கும். நீங்கள் பை சான்ஸ் பயாலஜி குரூப் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்கேல்பல்னால் என்னென்னு. ஸ்கேல்பல் ஒரு சின்ன கத்தி மாதிரி இருக்கும். அது நார்மலாக சர்ஜன்ஸ் கத்தி யூஸ், நம்ம நார்மலாக அது டே லைஃப்பில் கிச்சன் நைஃப் சொல்லுவோம் கத்தி, அது அவங்க ஸ்கேல்பல்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆப்ரேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறது, ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்ம இங்கே வரப்போகிறது டெய்லர் இருக்குது.
ஸோ டெய்லருக்கு ஷர்ட்னா டெய்லருக்கு இப்போ டெய்லர் இருக்காருன்னா அவருக்கு ஷர்ட் பண்ண என்ன வேணும், த்ரெட்டு வேணும். ஸோ பேசிக் அவருக்கு த்ரெட்டு வேணும். எப்படி சர்ஜனுக்கு பேசிக்காக ஏதாவது பண்ணணும்னா கத்தி வேணுமோ அதே மாதிரி டெய்லருக்கு த்ரெட்டு வேணும், ஆனால் ஷர்ட் தேவைப்படாது. அடுத்தது நேவி லெஃப்டினன்ட். ஸோ நேவியில் ஒரு ஸ்டெப் தான் லெஃப்டினன்ட்னா ஒரு ஆஃபீஸர் ரேங்க் மாதிரி, அவங்க தான் நேவியை சமாளிப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நேவிக்கு பேசிக்காக லெஃப்டினன்ட் தேவையில்லை, சோல்ஜர்ஸ் தேவை. ஓகேயா? அதே மாதிரி பி டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல் தான் தேவையா? இல்லை, டாக்டருக்கு பேஷண்ட் தேவை. டாக்டர்னு இப்போ யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேஷண்ட் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் என்ன இருந்தால் வேணும். ஸோ இதுக்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் சி, ஸ்கல்ப்சர்னால் இப்போ சிலை செதுக்கிறவங்க, இல்லை பாட்டர், இந்த நம்ம மண்பானைலாம் செய்வாங்கல்ல, அவங்க தான் ஸ்கல்ப்சர்னு சொல்லுவோம். ஷிசில்னால் மண்ணுன்னு அர்த்தம், க்ளே மண்ணை தான் நம்ம ஷிசில்னு சொல்லுவோம். இதுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைங்களும் வரலாம், சம்டைம் தெரியாத வார்த்தைங்களும் வரலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு அடுத்த 5 செகண்டில் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைனா இந்த கொஷின் நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன தான் 10-20 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆகாது இந்த ஆன்சர், எப்போ வரைக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியாதோ. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன். ஸ்கல்ப்சர்னால் சிலை செய்கிறவர், இல்லை மண்பானை செய்கிறவர். ஷிசில்னால் அந்த மண், க்ளே. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் டு அதர் கொஷின் நம்பர் 100. ஸோ இதை நம்பர் அப் அண்ட் டவுன் இருக்கும், ஏன்னா எல்லாமே பிவைக்கு நான் கண்டுபிடிக்க டைம் ஆயிடுச்சு. ஓகே, ரீசெட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் 1 minute தான், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் ஈஸியாச்சு. நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணணும், இது ஒரு சிபிஓ பிவைக்கு கொஷின் எஸ்எஸ்சி விட்டு. ஸோ இங்கே நம்மளுக்கு 18, 54, 36 தந்திருக்காங்க. இது கம்பேரிசன் பண்ணி சொல்லணும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு 4 ஆப்ஷனை வச்சு கம்பேரிசன் பண்ணி சொல்லணும். ஸோ ஆல்மோஸ்ட் 40 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. 42 செகண்ட்ஸ், 43 செகண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் 15 செகண்ட் காய்ஸ், ட்ரை பண்ணுங்கள் டக்குன்னு. ஸோ லாஸ்ட் 3 seconds, 2, 1, ஸ்டாப். ஐ திங்க் நீங்கள் இந்த கொஷின் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணலன்னா நான் இதுக்கு ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன். ஸோ கொஷின் நம்பர் 100. ஸோ நம்மளுக்கு இங்கே 18, 54, 36 கம்பேரிசன் சொல்லணும். இப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எனக்கு ஆன்சர் என்னன்னு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ 36 இருக்கா நம்மள்கிட்ட, 36 + 18 பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வரும்? 4 மிச்சம் 1, 3 + 1 4, 5, 54. ஸோ ஜஸ்ட் நம்மளுக்கு வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா 2 நிமிஷம். இந்த 2 நம்பரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 54 கிடச்சிருக்கும். ஸோ இது ரைட்டான ஆப்ஷன் நம்பர் டி. ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 8 + 16 பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கரெக்டாக வரும். ஸோ யாரெல்லாம் ரைட் பண்ணிங்கன்னா சூப்பர். ஸோ 100க்கு ஆப்ஷன் நம்பர் டி தான் ரைட் ஆன்சர். வாங்க நம்ம அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 103. இது ஒரு ஆல்ஃபபெட்டிக் கொஷின். இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம், ஏன்னா நீங்கள் என்கிட்ட வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுக்கு. ஸ்டார்ட். ஸோ இது பார்த்தோன்னே சொல்லலாம் எந்த திட்டு வருது என்னது. ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த கொஷின் பெருசாக இல்லை, நீங்கள் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணால் உங்களால் முடியும். இப்போ எலிமினேஷன் மெத்தட் என்னாலும் நான் சொல்லிடுறேன் அதிகம். ஸோ லாஸ்ட் 30 seconds guys. ஸோ டைம்ஸ் அப் guys. ஸோ எக்ஸ்ட்ரா 5 seconds தந்துட்டேன். ஓகே, ஸோ பை சான்ஸ் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம். A விட்டு ஆப்போசிட் Z, ஸோ M விட்டு ஆப்போசிட் என்ன N வரும். ஸோ N விட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு ஏயும் சியும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் நம்பர் B அப்புறம் D எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகேயா? அடுத்தது
ஆப்ஷன் நம்பர் டிலேருந்து நம்ம டபிள்யூ போவோம். டி வித் ஆப்போசிட் டபிள்யூ. அப்போ பி வித் ஆப்போசிட் என்ன நம்மளுக்கு கே. ஸோ இது ரைட் ஆன்சர் ஏ தான். நம்ம சிம்பிளாக டக்குன்னு 2 வார்த்தையை பார்த்துட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ரைட் ஆப்ஷன் 103க்கு ஆப்ஷன் நம்பர் ஏ. ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்த கொஷின் ட்ரை பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 106 ஸ்டார்ட். ஸோ 106 ஆப்ஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் 8 செகண்ட்ஸ். ஸோ டைம் அப் கைஸ். ஸோ ஐ திங்க் இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ சிம்பிளாக இருந்துச்சு. இதுவுமே ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை. ஸோ 13 நோட்டு ஸ்கொயர்ஸ் யாருக்காவது தெரியுமா? 13 நோட்டு ஸ்கொயர் என்ன வரும்? நம்மளுக்கு ஆன்சர் 169 வரும். ரைட்டா? 169 + 5 பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 174 கிடைக்கிது. அதே மாதிரி இப்போ எனக்கு வந்த ஆப்ஷன் நம்பர் பி. இப்போ 8 நோட்டு ஸ்கொயர் என்ன 64 + 5 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் நம்பர் 6. ஸோ 69 கிடச்சிரும். ஐ திங்க் உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் நம்பர் பி தான் கரெக்டான ஆன்சர் 106க்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் புரியலன்னா திருப்பி சொல்லிடுறேன். 13க்கு ஸ்கொயர் 169 + 5 பண்ணோம்னா 174 கிடைக்குது. அப்போ 8 நோட்டு ஸ்கொயர் 64 அதோட +5 பண்ணோம்னா 69. சேம் நம்ம மேலே இங்கே என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே ஸ்டெப்பை தான் இங்கேயும் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம 106க்கு ரைட் ஆப்ஷன் நம்பர் பி. ஸோ வாங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 107. ஸோ சேம். ஸோ ரீசெட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஜஸ்ட் மைனஸ் கொஷின்ஸ். சாரி நானே ஆன்சர் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் 20 செகண்ட்ஸ். Last 5 seconds. So time's up guys. So இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஐ கெஸ். ஸோ ஹெச்லேருந்து நம்ம எஃப் போகிறோம். அப்போ மைனஸ் பண்ணுறோம். எத்தனை நம்பர் மைனஸ் பண்ணுறோம்? 1 மைனஸ் பண்ணுறோம். எஃப்லேருந்து ஜியை விட்டுட்டு ஹெச் வந்திருக்கோம். அப்போ டிலேருந்து சியை மைனஸ் பண்ணிட்டு பி வரும். ஸோ ஆப்ஷன் டியும் ஏயும் இங்கேயே கேன்சல் ஆகிடுது. அடுத்தது விலேருந்து நம்ம டி வர்றோம். ஸோ ஆர்லேருந்து நம்ம விலேருந்து டி வர்றோம்னா மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆர்லேருந்து கியூவை மைனஸ் பண்ணோம்னா அடுத்த ஆப்ஷன் பி. ஸோ ரைட்டான ஆப்ஷன் நம்பர் சி. ஸோ பியை நம்ம பார்க்கவே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ 107க்கு ஆப்ஷன் நம்பர் சி ஐ திங்க் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம மைனஸ் பண்ணிக்கோ, -1 பண்ணியிருக்கோம். ரைட்? ஹெச்லேருந்து -1 பண்ணோம்னா நம்மளுக்கு எஃப் வருவோம். அதே மாதிரி டிலேருந்து -1 பண்ணோம்னா பி வருவோம், சியை விட்டுட்டு. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஐ திங்க் இது ஈஸியாக இருந்துச்சு. ஐ திங்க் எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஷின் நம்பர் 108 இது ஒரு புது டைப்பான கொஷின். ஸோ கொஷின் நம்பர் 108. ஸோ சேம் ரீசெட் பண்ணிட்டு டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே லாங்குவேஜ் தந்திருப்பாங்க, நம்ம அதை வச்சு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஒரு 15-30 செகண்ட்ஸ் கொஷின்ஸ் தான், ரொம்ப நேரம்லாம் இல்லை.
ஸோ 30 செகண்ட்ஸ் தான் இந்த கொஷின் டைம் தருவேன். ஈஸியான கொஷின் தான் அது, ரொம்ப நேரம் ஆகாது. ஸோ லாஸ்ட் 3 செகண்ட்ஸ். 2 1 0. ஸோ ஐ திங்க் நீங்கள் இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ரொம்ப ஈஸி தான் இது, ஒன்றுமே இல்லை. இங்கே என்னென்னு நம்ம சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இங்கே நார்மலாக இப்போ ஃபுட் இருக்கா, ஃபுட்டுன்னா நம்ம கால் பாதம்னு அர்த்தம். அதை இங்கே இவங்க எல்போன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க சொல்கிற கொஷின் படி நம்மளுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னோம். வாட் வுட் ஒன் வியர் அ ரிங். நம்ம நார்மலாக மோதிரம் எங்கே போடுவோம், விரலில் தானே போடுவோம். ஸோ விரலில் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, ஃபிங்கர்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபிங்கர் 2 இடத்துல இருக்குது. ஒன்று இந்த இடத்துல ஃபிங்கர்னு இருக்குது, அப்புறம் ஒன்று இங்கே இருக்குது. ஆனால் இங்கே கவனிச்சிங்கன்னா பாம் இஸ் கால்ட் அஸ் ஃபிங்கர். பாம்னா 5 விரல் சேர்ந்தது தான் பாம், அதை தான் ஃபிங்கர்னு சொல்கிறாங்க. ஓகேயா? அப்போ பாமை ஃபிங்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ ஃபிங்கர் என்ன சொல்கிறாங்க, ஃபிங்கரை இங்கே அவங்க நீன்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் வேணா திருப்பி ரேஸ் பண்ணிடுறேன். ஸோ அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிங்கரை இங்கே நீன்னு சொல்கிறாங்க. நம்ம மோதிரம் எங்கே போடுவோம், ஃபிங்கரில் போடுவோம். ஸோ இதுக்கு ரைட்டான ஆப்ஷன் நம்பர் பி. ஐ திங்க் நீங்கள் கண்டுபிடிச்சிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஐ திங்க் இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் செட் 2. நான் ரொம்ப கொஷின் எடுத்து வரல, ஏன்னா இன்றைக்கி நான் தேடுறதுலே டைம் ஆயிடுச்சு. ஸோ 2 நிமிஷம். ஐ திங்க் இங்கே ஓகே. ஸோ ஐ கெஸ் நான் தெரியுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் தெரியுறேன். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். கொஷின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி கொஷின் நான் ரொம்ப டஃப்பாக எடுத்ததில்லை, எல்லாமே PYQ கொஷின்ஸ். ஸோ இதே மாதிரி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பை சான்ஸ் ஏதாவது கொஷின் புரியலன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இப்படி இருக்கும். ஓகே. ஸோ ஐ கெஸ் உங்களுக்கு வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நானுமே உங்களோட தான் சால்வ் பண்ணேன். இந்த பாருங்கள், நானும் உங்களோட தான் கொஷின் சால்வ் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.